இந்தியாக்காக 100 டெஸ்ட் மேட்ச் ஆடியும் அதிர்ஷ்டம் இல்லாதவர். சைலண்ட் ஃபைட்டர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் இஷாந்த் சர்மாவின் எபிக் ஜர்னி இந்த வீடியோல பார்க்கலாம். செப்டம்பர் 2, 1988 இந்தியாவில் உள்ள டெல்லியில் பிறந்தார். மிடில் கிளாஸ் ஃபேமிலி பேக்ரவுண்டில் வளர்ந்த இவர் சின்ன வயசுல இருந்து கிரிக்கெட் மேல இவருக்கு அதிக ஈடுபாடு இருந்தது. அதனால ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் டெல்லியில டென்னிஸ் பால் கிரிக்கெட்ல இருந்து தன்னோட கிரிக்கெட்டிங் ஜர்னியை ஆரம்பிச்சாரு. இஷாந்துக்கு கிரிக்கெட் மேல உள்ள ஆர்வத்தை பார்த்து இஷாந்த் அவங்க அப்பா ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் கோச்சிங்ல சேர்த்து விட்டாரு. அங்க இருந்த கோச் இவரோட நேச்சுரல் பேஸ பார்த்து இவரை ஒரு ப்ரொஃபஷனல் பவுலரா உருவாக்குனாரு. இஷாந்த் சர்மாவோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டிங் ஜர்னியை டெல்லிக்காக 2007ல தொடங்கினாரு. இஷாந்துக்கு தன்னோட ஹைட் ஒரு அட்வான்டேஜா இருந்தது. ஆல்மோஸ்ட் 6.4 ஃபீட் டாலா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இவரோட ரா பேஸ் 150 கிலோமீட்டர்ஸ் பிளஸ்ஸா இருந்தது. அதனால டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ஒரு கலக்குனாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால 2007ல இந்தியாக்காக ஓடிஐ மற்றும் டெஸ்ட்ல தன்னோட டெபியூட்டை ஓபன் பண்ணாரு. இஷாந்த் சர்மாக்கு 2008 இந்தியா டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா அவரோட கெரியர்லயே டர்னிங் பாயிண்டா அமைஞ்சது. அந்த சீரீஸ்ல விக்கெட் பெருசா எடுக்கலனா கூட ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேனை திணற வச்சாரு. அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியன் கேப்டனான ரிக்கி பாயிண்டிங்க தன்னோட ஃபயரி ஸ்பெல்னால அந்த சீரீஸ் ஃபுல்லாவே மண்ணக்கவ வச்சாரு. அந்த சீரீஸ்க்கு அப்புறமா இஷாந்த் சர்மா தொடர்ந்து இந்தியாக்காக 3 ஃபார்மேட்டும் ஆட ஆரம்பிச்சாரு. இந்தியாக்காக மோஸ்ட் ஓவர் ரேட்டட் பவுலராகவும் மாறினாரு. அதுதான் அவருக்கு ஒரு பெரிய சுமையா இருந்தது. T20 கிரிக்கெட்ல நிறைய ரன்ஸ் லீக் பண்ணதுனால 2013க்கு அப்புறமா T20ல அவருக்கு வாய்ப்பே கிடைக்கல. அதே மாதிரி தான் ஓடிஐலயும் நடந்தது. 2016க்கு அப்புறமா ஓடிஐலயும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. டெஸ்ட்ல ஓடி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்த இஷாந்த் சர்மா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் லிஸ்ட்ல கபில் தேவ், ஜஹீர் கான் கருத்து இஷாந்த் சர்மா இந்தியாக்காக கிட்டத்தட்ட 300 விக்கெட்டுக்கு மேல எடுத்திருந்தாருங்க. அது மட்டும் இல்லாம 100 டெஸ்ட் மேட்ச் இந்தியாக்காக ஆடி இருக்காருங்க. இஷாந்த் சர்மாவோட பீக் இயர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 2018ல இருந்து 2021 வரைக்கும்ங்க. இந்தியாவோட மோஸ்ட் ரிலையபிள் ஓவர்சீஸ் பவுலரா இருந்தாரு. இங்கிலாண்டா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், சவுத் ஆப்பிரிக்கா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் ஒரு கலக்குனாருங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இஷாந்தோட பீக் இயர்ஸ்ல இந்தியாக்காக கேப்டனா இருந்தது விராட் கோலி. இஷாந்த் சர்மாவும் விராட் கோலியும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்ங்க. 2 பேரும் சேர்ந்து ஏகப்பட்ட வருஷங்கள் ஒன்னா கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. இந்த 2 பேரோட காம்போவும் இந்தியாக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது நிறைய மேட்சஸ் வின் பண்றதுக்கு. 2021க்கு அப்புறமா இஷாந்த் சர்மாவோட ஃபார்மும் டிப் ஆக ஆரம்பிச்சது. அதே மாதிரி இந்தியா டீம்ல விராட் கோலியை ரீப்ளேஸ் பண்ணி ரோஹித் சர்மா இந்தியா அணியோட கேப்டனா பொறுப்பேற்றாரு. கிட்டத்தட்ட 4 வருஷங்கள் ஓடி போயிடுச்சுங்க. இஷாந்த் சர்மா இன்னும் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணல. இந்த நாள் வரைக்குமே இஷாந்த் சர்மா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் விளையாடிட்டு தன்னோட ஃபிட்னஸ் மற்றும் ஃபார்மை ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காரு. இருந்தாலுமே இந்தியாக்காக அவருக்கு செகண்ட் சான்ஸ் கிடைக்கவே இல்லங்க. ஐபிஎல் கிரிக்கெட்லயும் ஆல்மோஸ்ட் இங்க அங்கன்னு சொல்லிட்டு ஹேங் பண்ணிட்டு இருக்காரு. அங்கேயும் அவருக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க மாட்டேங்குது. இந்தியா தற்போதைய நிலையில டெஸ்ட்ல மிக மோசமா தோத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபாஸ்ட் bowling அட்டாக்ல பும்ரா, சிராஜை தவிர்த்து வேற எந்த பவுலர்ஸும் பெருசா ஷைன் பண்ணலங்க. இந்த டைம்ல இஷாந்த் சர்மாக்கு இந்தியாக்காக ஒரு முறை கம்பேக் கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க.